ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கொஞ்சம் ஒரு 10-15 ரோஜாப்பூ வீட்டில் உள்ள ரோஜாப்பூ கிடச்சிதுங்க. அதாவது வீட்டு தோட்டத்தில் உள்ள ரோஜாப்பூ எந்த மருந்தும் அடிக்காமல் நம்ம பழங்களெல்லாம் அரைச்சி ஊற்றி அரிசி தண்ணி வடித்து போட்ட அந்த பூக்கள் கிடச்சிது. சர்பத் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த பூவெல்லாம் நல்லா ஒரு 10 பெரிய பெரிய பூக்கள் எல்லா பூ இதழ்களை மட்டும் இந்த மாதிரி எடுத்து நல்லா கழுவிட்டு 2 லிட்டர் தண்ணி பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன். அதில் இந்த நம்ம கழுவி எடுத்த பூ இதழ்கள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொஞ்சம் தளன்னு கொதிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வெள்ளைப்படுதலெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ரோஜாப்பூ இதழ்களில் செஞ்ச இந்த சர்பத்து குடிக்கலாம். பெரும்பாலும் வெள்ளைப்படுதல் பெண்களுக்கு சூட்டுனால் பாடி உடம்பு ஹீட்டுனால் படும். அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ரோஜா குல்கந்து சாப்பிடுவாங்க. அல்சர் இருக்கிறவங்களும் இந்த குல்கந்து சாப்பிடும்போது அந்த அல்சர் புண்ணெல்லாம் ஆறும். ஆனால் சுகர் இருக்கிறவங்களுக்கு அந்த குல்கந்து சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த இனிப்பு திகட்டும், இன்னொன்று சுகர் லெவலை ஏற்றி விட்டுரும். ஆனால் இந்த சர்பத் குடிக்கலாங்க. மீடியமான இனிப்பு வச்சு நம்ம இந்த சர்பத் குடித்தோம் அப்படின்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த தொண்டை வறண்டு, இந்த வெயிலுக்கு தொண்டை வறண்டு போகிறது இதெல்லாம் கூட கொஞ்சம் சரியாகும். எப்போவுமே நன்னாரி சர்பத்தே நம்ம குடிச்சிட்ருக்க முடியாது. இந்த மாதிரி ரோஸ் பூ கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரோஜா சர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல கலர் கொடுத்துருக்குங்க. ரெட் ரோஸ் தான் கிடச்சிது, ஆனால் நல்ல கலர் கொடுத்து வீட்டில் வளர்ந்த பூ பார்த்திங்களா, அதனால் அதோட இயற்கையான நிறம் சூப்பராக கிடச்சிருக்குது. இதில் 2 எலுமிச்சப்பழத்தோட சாறு சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டு ஒரு கொதி விடலாங்க. இப்போ 2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா 10 பெரிய பெரிய ரோஜா பூக்கள் நான் உதுத்து சேர்த்துருக்கேன். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது மீடியமான இனிப்பு. நான் சொன்னேன் இல்லையா, டயபெட்டிக் இருக்கிறவங்களும் இந்த சர்பத் குடிக்கணும் அப்படின்னு. அதனால் ஹஸ்பண்டுக்கு டயபெட்டிக் இருக்கிறதுனால அளவான இனிப்பு இருந்துச்சு அப்படின்னா அவங்க இது குடிக்க முடியும். நம்ம வேணும் அப்படின்னா நம்ம சர்பத்து மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வர்ற அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா நல்லா கையில் ஒட்டும்போது நல்ல ஒரு பிசுபிசுப்பு தன்மை வரும். அப்போ தான் இந்த சிரப் உங்களுக்கு பூஞ்சான் வராமல் கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நல்லா அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா பூவுமே நல்லா வெந்து வந்துடும். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டுங்க. கொதித்ததுக்கப்புறம் நம்ம அடுத்ததை ப்ராசஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஜன்னி வச்சு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடித்து விட்டுக்கோங்க. இந்த ரோஜா பூ இதழ்களை நல்லா கரண்டி வச்சு அப்படி மசிச்சு விட்டோம்னா அதுலேருந்து நல்லா அந்த கொஞ்சம் சிரப்பெல்லாம் அப்படி நல்லா வடிகட்டி வரும். நல்லா பிழிஞ்சு நல்லா வடித்து எடுத்துக்கலாங்க. டேஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கலருமே பார்த்திங்கன்னா கண்ணை பறிக்கிற கலரு சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான ரோஜா சர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும். இப்போ எல்லாமே நான் வடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சர்பத்துமே நான் போட்டு காமிச்சிட்றேன். நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது இந்த வெயிலுக்கு சூப்பராக தான் இருக்கும். ஆனால் என்ன மாதிரி ஆளுகளுக்கு ரொம்ப சில்லுன்னு குடித்தோம் அப்படின்னா எனக்கு அந்த கால் வீக்கமாயிடும். அதனால் நான் என்ன செய்வேன்னா சிரப்பெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சர்பத் போட்டு குடிச்சிடுவோம். 2-3 ஐஸ் கட்டியை போட்டு மைல்டான சில்னஸ் தான் இருக்கும், அதில் குடிச்சிடுவேன். திருப்பி மீதி இந்த சிரப்பெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா குழந்தைங்க தான் குடிப்பாங்கங்க. இப்போ சப்ஜா சீட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எலுமிச்சப்பழ சாறு, ஒரு எலுமிச்சப்பழத்தை சாறு பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நம்ம சிரப்லேயும் லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோமே அப்படின்னா சிரப்பு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கோங்க. நம்ம ஒவ்வொரு டைமும் சர்பத்துக்கு பண்ணும்போது நம்ம லெமன் சேர்த்து தான் பண்ணணும். உங்களுக்கு சில பேருக்கு இந்த சர்பத்தே பார்த்திங்கன்னா மைல்டான டேஸ்ட் இருந்தால் தான் பிடிக்கும். சில பேருக்கு நல்லா கொஞ்சம் அந்த தித்திப்பு இருந்தால் தான் சில பேருக்கு பிடிக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த டேஸ்ட்டுக்கு இந்த சிரப்பை கலந்துக்கோங்க. மைல்டான சர்பத் டேஸ்ட் தான் வேணும் அப்படின்னா 1/2 டம்ளர் மட்டும் இந்த சிரப்பை சேர்த்துட்டு மீதிக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. டேஸ்டியான ரோஜா சர்பத் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.